டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டிஆர்பி போர்ட்லேருந்து இப்போது டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெட் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் இது யார் யாரெல்லாம் எழுதலாம் அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக ஒரு பெரிய டவுட் இருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். இந்த டெட் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது இட் இஸ் ஃபார் கவர்மெண்ட் டீச்சர்ஸ் அண்ட் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இந்த மாதிரியான கேண்டிடேட் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் அப்பியர் ஆக முடியும். அப்போது மற்றவங்கலாம் எழுத முடியாதா அப்படின்னா இந்த எக்ஸாமில் எழுத முடியாது. பட் உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் மே மாதம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் அப்பியர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் இது நம்ம டிஆர்பி ஆனுவல் பிளான்லேயே கிடையாது ஆக்சுவலாக. ஓகேவா? இது ஏற்கனவே விட்ட ஒரு பழைய நோட்டிஃபிகேஷன் தான். இது முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா ட்ராப் அவுட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன். இப்போ திருப்பி எதுக்காக இதை விட்டுருக்காங்க அப்படின்னா இது வந்து மார்க் எல்லாம் ரெடியூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ரீசனுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை தற்காலிகமாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய அடுத்த நோட்டிஃபிகேஷன் டெட் எக்ஸாம் நார்மலாக எல்லாருமே அப்பியர் ஆகிற ஒரு காமன் டெட் எக்ஸாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க நம்ம டிஆர்பி போர்டில். இந்த நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டாங்களே, நாம் இதுக்கு மேலே படிக்கலாமா படிக்கூடாதா அப்படின்ற மாதிரி யாரும் யோசிக்காதீங்க. ஃபஸ்ட் விஷயம். ஓகேவா? ஸோ உங்களுக்கான டெட் எக்ஸாம் அப்படின்றது நார்மல் டெட் வரும். ஸோ முன்னாடியே ப்ரிப்பரேஷனில் இருந்துக்கோங்க. ஏன்னா இந்த டெட் எக்ஸாமுக்கு டூரேஷன் ஜூலை மந்த் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு டைமே வந்து பார்த்தீங்கன்னா மே டு ஜூலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப டூரேஷன் கம்மியாக இருக்கும். ப்ரிப்பரேஷனை இப்போத்துலேருந்தே இவங்க கூடவே ஸ்டார்ட் பண்ணி போயிடுங்க. இதுதான் பெஸ்ட்டு. திடீர்னு உங்களுக்கான நோட்டிஃபிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா விட்டாங்கன்னா படிக்கவே முடியாது. ஸோ ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இது ஃபார் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். இந்த நோட்டிஃபிகேஷன் ஒர்க்கிங் டீச்சர்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒர்க்கிங் டீச்சர்ஸ் அப்படின்னா நீங்கள் 1/9/2025 ஸோ இந்த பர்டிகுலர் டேட்டில் இதுக்கு முன்னாடியே என்ன இருக்கணும் அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கணும். ஒன்று கவர்மெண்ட் டீச்சர்ஸாக இருக்கலாம், இல்லை ப்ரைவேட் ஸ்கூல் டீச்சராக இருக்கலாம், இல்லை நீங்கள் தற்காலிகமாக எஸ்எம்சியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு பேட்டர்னில் நீங்கள் டீச்சராக ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள். பட் சம் கண்டிஷன்ஸ் அவைலபிள். ஓகேவா? ஸோ ஒரு சில கண்டிஷன்ஸும் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. த டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஹேஸ் பீன் பர்மிட்டட் டு நோட்டிஃபை அண்ட் கண்டக்ட் டிஎன் எலிஜிபிள் டெஸ்ட் ஃபார் கரண்ட்லி ஒர்க்கிங் டீச்சர்ஸ். ஸோ இவங்க டைரெக்டாக கொடுத்துருக்கிறது கரண்ட்டாக யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்கெல்லாம் எழுதலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி நம்மளுக்கு போட்டாங்க 18ஆம் தேதி. ஸோ உங்களுக்கு தெரியும் மெஸ்மரைஸ் அகாடமியில் ஒரு டெட் எக்ஸாம், இந்த டெட் எக்ஸாமுக்கான ஒரு பேட்ச் வந்து நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியில் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த கிளாஸுமே 18ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் அன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுமே ஃபில்லிங் டேட்டும் விட்டுருக்காங்க. ஸோ பக்காவாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த டெட் எக்ஸாம் கோர்ஸை கரெக்டாக 18ஆம் தேதி கிளாஸஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்கள் அப்ளிகேஷனும் ஃபில் பண்ண போகிறீங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் நாம் வந்து டெட் எக்ஸாம் கிளாஸஸ் கொடுக்குறோம் அப்படின்லாம் இல்லை. நார்மல் பர்சன்ஸும் இதில் எழுதலாம். ஓகேவா? ஸோ பெஸ்ட்டு கவர்மெண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும்தானே டெட் எக்ஸாம் விட்ருக்காங்க, நாம் ஏன் படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. அப்படி உங்களுக்கு வந்துச்சுன்னா அப்கமிங்கில் வரப்போகிற டெட் எக்ஸாமை ஃபேஸ் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டிஸாக இருக்கும். பெஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இவங்க எழுத போகிறாங்களா, இல்லை இவங்களுக்கு ஒர்க்கிங் டீச்சர்ஸ் இப்போ எழுத போகிறாங்களா, நாமளும் என்ன பண்ணிவிடுவோம் அப்படின்னா அவங்க கூடவே ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுவோம். அந்த டெட் எக்ஸாம் அவங்க எழுதும் போது நாமளும் உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஜூலை மாதம் அவங்களுக்கு எக்ஸாமு. சேம் டெட் எக்ஸாம் நார்மலாக எழுதுகிறவங்களுக்கும் ஜூலை மாதம் தான் எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ பி ரெடி, அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இது நம்ம டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் எப்போ என்ன மாதிரியான நோட்டிஃபிகேஷன் வருதுன்னே யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ரெடியாக இருந்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் 18ஆம் தேதியிலேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபில்லிங் வந்துடும். அதே மாதிரி நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட கிளாஸஸுமே இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த டேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகுது.
இன்னும் இன்ட்ரெஸ்டட் யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா நியூ பேட்ச், ஸோ இந்த டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து போயிட்டுருக்கு. இன்ட்ரெஸ்டட் ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த பேட்ச்சில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பெஸ்ட், நான் வந்து உங்களை கிளியர் பண்ண வைக்கிறேன். நீங்கள் என்ன மேஜராக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம அகாடமி நல்லா ஹெல்ப் பண்ணோம். பெஸ்ட்டு ஜாயின் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு சப்மிஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ டேட் வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் மாதம் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 1 எக்ஸாம் வந்து பார்த்தோன்னா 4/7/2026 போட்டிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து அடுத்த நாள். ஸோ இது வந்து ஒரு டென்டேட்டிவ் டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. மேபி இதில் ஒரு மாற்றம் கூட வரலாம் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டீச்சர்ஸ் who are appointed, நான் ஏற்கனவே சொன்னது தான் டேட்டு 1/9/2025. இதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பிஜி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களாம் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, நானும் தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா, உங்களை அந்த ஸ்கூலில் என்ன டீச்சர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். சப்போஸ் ப்ரைவேட் ஸ்கூலு, எய்டட் ஸ்கூல்லாம் இருக்கீங்கன்னா உங்களை எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சர்ஸாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை பிடி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத அந்த ஸ்கூலில் போய் கேளுங்க. அந்த எம்இஸில் உங்களை வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள மட்டும்தான் எழுத முடியும். இதில் பிஜியில் வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்கீங்க, நான் 11th 12th டீச்சர் எடுத்துகிட்டு இருக்கிறேன், அவங்களாம் இந்த எக்ஸாமை எழுத முடியாது. ஸோ இங்கே டைரெக்டாக கொடுத்துருக்காங்க பார்ட் டைம் பே கவர்மெண்ட், அப்புறம் கவர்மெண்ட் எய்டட் ரெகக்னைஸ்ட் ப்ரைவேட் ஸ்கூல் இன் தமிழ்நாடு. ஸோ இந்த மாதிரி ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கிறவங்களும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாமை தாராளமாக எழுதலாம். ஸோ இது டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நான் டைரெக்டாகவே சொல்லிடுறேன். டெட்டு பேப்பர் 1 அப்படின்னா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணியிருக்கணும். பேப்பர் 2 அப்படின்னா பிஎட் வித்து ஒரு டிகிரி, இல்லைனா டீச்சர் ட்ரைனிங் ப்ளஸ் ஒரு டிகிரி, இதை முடிச்சிருந்தாக்கா டெட்டு பேப்பர் 2 நீங்கள் எழுதலாம். இது நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா சைக்காலஜி, அப்புறம் தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், இவிஎஸ், இது வந்து பார்த்தோன்னா பேப்பர் 1. இதில் எல்லா சப்ஜெக்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா 30 மார்க் வரும். ஓவராலாக நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கணும்னா ஜஸ்ட் 75 மார்க். பிசி, எம்பிசி, ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிறவங்க. ஓசி 90 மார்க் எடுக்கணும். இதே எஸ்சி, எஸ்டி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 60 மார்க் எடுத்தாலே குவாலிஃபைடு. ஸோ பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் இதே தான். சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ நீங்கள் வந்து சயின்ஸு, மேக்ஸு அந்த மாதிரி இருக்கீங்கன்னா மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபார் சோஷியல் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை வேறு எதனா சப்ஜெக்டாக இருக்கீங்க அப்படின்னா எய்தர் நீங்கள் பேப்பரில் இதில் வந்து மேக்ஸும் எடுக்கலாம், இல்லை சயின்ஸ், சோஷியல் சயின்ஸும் எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ். இதுலேயுமே நீங்கள் வந்து என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்னா சேம் 75 மார்க் எடுத்தாக்கா குவாலிஃபைடு ஆகிடுவீங்க. ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நார்மலாக டெட் எழுதுகிற பர்சனுக்கு என்ன சிலபஸோ அதே தான் இந்த ஸ்பெஷல் டெட்டுக்கும் சிலபஸ். இங்கே ஒரு விஷயம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த கொஷின் இன் த தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பர் 1 and 2. இதில் நான் டெட்டு பேப்பர் 1 தானே எழுத போகிறேன், நான் 1 to 5th மட்டும் படித்தா போதுமா, நான் பேப்பர் 2 தானே எழுதுறேன் 6th to 8th மட்டும் படித்தா போதுமா அப்படிலாம் கிடையாது. இங்கே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 6th to 8th பட் த ஸ்டாண்டர்ட் ஆஸ் வெல் அஸ் லிங்கேஜ் வில் பி அப் டு ஹையர் செகண்டரி சீனியர் ஸ்டேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 8வது வரைக்கும் படித்தாக்கா பாஸ் பண்ண முடியாது. அப் டு 10th வரைக்கும் படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த டெட் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஸோ இதுதான் இப்போ புதுசாக போட்ட ஜிஓ படி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2வில் வந்து குவாலிஃபையிங் மார்க். ஸோ குவாலிஃபையிங் மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் 90 மார்க் எடுக்கணும். பிசி, பிசிஎம், எம்பிசி, அப்புறம் டிஎன்சி, பிடபிள்யூடி, ஸோ இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க 75 மார்க்கும், அப்புறம் எஸ்சி, எஸ்டிஏ அந்த மாதிரி இருக்கிறவங்க 60 மார்க் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பேசிக்கான டீட்டெயில்ஸ். இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது நம்மளுக்கு.
ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் இருக்கணும் உங்கள் கையில் அப்படின்றதையும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ 10th மார்க் ஷீட் இருக்கணும் கம்பல்சரி. ஃபர்ஸ்ட் விஷயம் 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இருக்கணும். நீங்கள் டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸ் அந்த டிப்ளமோடைய சர்டிஃபிகேட் இருக்கணும். இல்லை பிஎட் கோர்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அந்த பிஎட் கோர்ஸ் இருக்கணும். அதே மாதிரி யூஜி டிகிரி இருக்குது அப்படின்னா யூஜி டிகிரியோட டிகிரி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் அந்த மார்க் ஷீட்டோடைய கன்சாலிடேட், அப்படி இல்லைன்னா மொத்த மார்க் ஷீட்டையும் கம்பைல் பண்ண மாதிரி ஒரு செமஸ்டருடைய மார்க் ஷீட்டை மொத்தத்தையும் என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பைல் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் சர்டிஃபிகேட், இதெல்லாம் ஓகே. லாஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க சர்வீஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு இருக்கு. இது எங்கே வாங்கணும் அப்படின்றத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ சர்வீஸ் சர்டிஃபிகேட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் போயிட்டு முதல்ல வாங்கணுமே. ஸோ இது சர்வீஸ் சர்டிஃபிகேட். இந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஒரு அப்ளிகேஷனை மட்டும், இந்த ஒரு பர்டிகுலர் பேஜ் மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். பிரிண்ட் அவுட் எடுத்து இதை பேசிக்காக வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்னென்னலாம் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். நேம் ஆஃப் த டீச்சர், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நேம் ஆஃப் த போஸ்ட் ஹெல்டு நவ், என்ன சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க, டேட் ஆஃப் ஜாயினிங், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அவங்க கொடுத்துருக்கிற டேட்டுக்குள்ளே தான் நீங்கள் வந்து ஜாயின் ஆகிருக்கணும். 1/9/2025 அப்படின்னு ஒரு டேட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த டேட்டுக்குள் முன்னாடி இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள். அதனால் இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். இதில் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்னென்ன விஷயம்லாம் இதில் இருக்குது அப்படின்றத கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஒர்க்கிங் டிபார்ட்மெண்ட், நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, ஸ்கூல் எஜுகேஷனா, இல்லை எம்பிசி டிபார்ட்மெண்ட்டா, இல்லை ஆதி திராவிடர் ஒர்க் பண்ணுறீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் இன் கவர்மெண்ட் டீச்சர்ஸா, இல்லை எய்டட் ஸ்கூலா, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலா, இதையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே டிக் பண்ணி எழுதணும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒர்க்கிங் டிஸ்ட்ரிக்ட், இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்குது பாருங்கள் ஸ்கூல் இடைஸ் கோடு. ஸோ இது வந்து நீங்கள் எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஸ்கூலில் போய் கேட்டிங்கன்னா இந்த கோடை வந்து தருவாங்க. அடுத்தது டீச்சர் எமிஸ் ஐடி, இட் இஸ் மஸ்ட் ஃபார் ஆல் டீச்சர்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கூலில் நீங்கள் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ் நீங்கள் போயிட்டு அந்த ஸ்கூலில் போய் கேட்கணும் எமிஸ் ஐடி எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய நம்பரை அந்த எமிஸ் ஐடியில் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா கொடுத்துருப்பாங்க உங்களுக்குன்னு ஒரு எமிஸ் ஐடி. அந்த எமிஸ் ஐடி இங்கே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய பேர் உங்கள் கையெழுத்தை போட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பிஇஓ இல்லை ஹெச்எம், செக்ரட்டரி, கரஸ்பாண்டன்ட், பிரின்சிபல், இதில் யார்கிட்ட வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எதனாச்சும் ஒருத்தர்கிட்ட ஒரு சிக்னேச்சர் வித் டேட் ஆஃப் சீல் வாங்கிடுங்க. அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர், டிஓ எக்ஸாம், டிஓ ஆஃபீஸர், அப்படி இல்லைன்னா சீஃப், இந்த சிஓ இல்லை டிஓ. ஸோ இவங்கக்கிட்ட யார்கிட்டனா என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கையெழுத்து வாங்கணும். ஸோ நீங்கள் அந்த ஸ்கூலில் தான் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த கிரேடில் தான் இருக்கீங்க, இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க, இந்த எக்ஸாமுக்கு யூ ஆர் 100% குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 பேரும் உங்களுக்கு என்ன பண்ணணும் கையெழுத்து போட்டு தரணும். ஏன் அப்படின்னா நாளைக்கு எதனாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா இவங்க தான் வந்து பொறுப்பு. ஸோ அதனால் இந்த இடத்துல நீங்கள் போய் கம்பல்சரி கையெழுத்து வாங்கிட்டு வந்து அப்புறமா தான் நீங்கள் என்ன பண்ணால் அப்ளை பண்ணவே ஆரம்பிக்கணும். ஸோ 18ஆம் தேதி இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்ளிகேஷன் விடுவாங்க. ஸோ பிஃபோராகவே என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த பேசிக் ப்ரொசீஜரை முடிச்சிடுங்க. ஸோ வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. சப்போஸ் நம்ம மெஸ்மரைஸ் அகாடமியோட இந்த டெட் எக்ஸாம் ஆன்லைன் கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் இருக்கும், வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.